நீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களால பொறுத்திருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் விருந்துக்காக வரல, மருந்துக்காக வந்திருக்கேன். அப்படின்னு அப்பாவை பாருங்க. இல்ல, இந்த காயத்தை நீதான் பார்க்கணும். ஐம் சாரி, நீங்க தான் பார்க்கணும். நீங்க என்ன மரியாதை வேண்டியிருக்கு? மரியாதை நீனே கூப்பிடுங்க. எங்க காயத்தை காட்டுங்க. இது காயம் இல்ல, சின்ன கீரல். என்னமோ விமானப்படையில இருக்கிறவங்க எல்லாம் பெரிய வீரர்கள் நினைச்சேன். நீங்க இந்த சின்ன கீரலுக்கு போய் இன்னைக்கு கீரலா இருக்கிறது நாளைக்கு பெரிய காயமா மாறலாம். இன்னைக்கு கண் பார்வையில் ஆரம்பிக்கிறது நாளைக்கு கல்யாணத்திலையும் முடியலாம். அப்போ கல்யாணம் காயம் மாதிரி ஆபத்தானதா? இப்ப காயம் ஏற்பட்டா துணியை கட்டிக்கிறோம், கஷ்டம் ஏற்பட்டா துணைவியை கட்டிக்கிறோம். அது பேண்டேஜ் உதவி, இது பாண்டேஜ் உறவு. இருங்க, மருந்து கொண்டு வரேன். சுகமி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். பகல் கனவா? ராத்திரி கனவு. என்ன கனவு? நாலா பக்கம் நெருப்பறியுது, துப்பாக்கி சத்தம், டேங்க் போற சத்தம். நான் ஜஸ்ட் லைக் தட் பிளைன்ல ஏறி உட்கார்ந்தேன். 5,000, 10,000, 30,000 ஃபீட்ல பறந்துகிட்டு இருக்கேன். எதிரியோட ஏர்போர்ட் என் கண்ணுக்கு தெரியுது. 3 குண்டு. எதிரியோட ஏர்போர்ட் க்ளோஸ். அப்புறம் திடீர்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா பாதி பிளைனை காணோம். கீழே பாக்குறேன், கிடு 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 பாதாளம். என்ன செய்வேன்? கண்ணை மூடிக்கிட்டேன், கடவுளை வேண்டிக்கிட்டேன், தொப்பகடியேன்னு கீழே குதிச்சேன். கண்ணை திறந்து பார்த்தா ஒரு புது வீட்டுக்கு முன்னால நிக்கிறேன். அந்த வீட்டோட கதவு திறக்குது. திறந்த கதவு வழியா ஒரு நிலா என்ன பார்த்து சிரிக்குது. ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டாந்து என் மேல ஊத்துது. நல்ல வேளை கண்ணை திறந்து பாத்தீங்க, இல்லன்னா உங்க கனவுக்கு முடிவே இருந்திருக்காது. முடிவா? இப்பதான் என் கனவே ஆரம்பமாகுது. மருந்து போட்டு கட்டியாச்சு. நீங்க எந்த கையில காயம், எந்த கையில கட்டு? ஓ, நான் கவனிக்கவே இல்லை. நீயும் கனவு கண்டியா? ஆமா, இப்படியே கனவுலயே காலத்தை கழிச்சிடலாமா, இல்ல ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாமா? முடிவை நான் எப்படி சொல்ல முடியும்? வேற யார் சொல்றது? அப்பா. உங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கதான் போறேன். இருந்தாலும் உன் சம்மதத்தை தெரிஞ்சுக்க வேணாமா? நான் பேசுறது காதுல விழுவுதா? அப்படின்னா நீ என்ன விரும்புறியா? அப்ப நிச்சயமா உங்க அப்பா கிட்ட இருந்து சம்மதம் வாங்கிடுறேன். ஓகே? குட் மார்னிங் டாக்டர். எதுக்குப்பா சம்மதம்? டாக்டர், இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்க போறேன். சத்தியமா நீங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மேட்டர் தெரிய வேண்டாம். டாக்டர், எங்க ஏர்போர்ட் கிளப்ல நாளைக்கு சாயந்தரம் ஒரு பார்ட்டி இருக்கு. அதுக்கு நீங்களும் சிவகாமி கண்டிப்பா வரணும். நாளைக்கு கரெக்ட் 5 மணிக்கெல்லாம் நான் ஜீப்போட வந்துடுறேன். நீங்க சிவகாமியோட வந்துருங்க. ஓகே டாக்டர், நான் ஜீப்போட வர்றேன், நீங்க சிவகாமியோட வரீங்க. ஓகே, பை பை. பையன் துருதுருன்னு இருக்கான் இல்ல சிவகாமி? என்னப்பா? என்னம்மா, என்ன யோசனை? ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு தெரியும், கவலையப்படாதே. அவன் என்ன எப்ப வந்து கேட்டாலும் உடனே சம்மதம் சொல்லிடுவேன். பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Then you would have found it very difficult. How could you fly at 50 feet? My God. Many happy returns of the day, sir. Happy birthday to you, sir. Thank you. இது மிஸ் சிவகாமி, என்னுடைய கெஸ்ட். இவங்க Air Commodore Chakravarti. How do you do? Fine, thank you. Very beautiful guest indeed. ரொம்ப அழகான விருந்தாளி. சீனியர் ஆபீசர் கிட்ட எந்த விஷயத்தையும் அறக்குறையா சொல்லக்கூடாது. சின்சியரா, ஓபனா விஷயத்தை சொல்லிடு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நோ 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 நோ, டோன்ட் பிளஃப், டோன்ட் பிளஃப். உங்களுக்கு எல்லாம் புரியும், ஆனா சொல்லதான் தயங்குறேன். இவங்க விருந்தாளி மட்டுமா இல்ல வந்து நாங்க come on out with it. Sir, we love each other. That's better. அப்போ நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? அசோக், நோ சார், நாங்க எங்களுக்குள்ளே நிச்சயம் பண்ணிக்கிட்டோம். ஓ, தென் ரன்வே கிளியர்னா டேக் ஆஃப் பண்ண வேண்டியதானே? கல்யாணத்தை முடிக்க வை டிலே. ஏர் ஃபோர்ஸ் ஆபீசர்னா எந்த விஷயத்திலும் ஜெட் ஸ்பீட்ல இருக்கணும். குழந்தை பெத்துக்கிறத தவிர எவ்ரி செகண்ட் இஸ் ஸ்பெஷல். ஓ, 7 அடிக்க ஒரு நிமிஷம் தான் இருக்கு. உள்ள போலாமா? Allow me please. Allow me please. சிவகாமி, எங்கம்மா போயிட்ட? உன்னை எங்கெல்லாம் தேடுறேன். நான் இங்கதான் இருக்கேன். பை தி பை சார், இவர் எங்க அப்பா டாக்டர் ராமநாதன். அப்பா, இவர் ஏர் கமோடர் சக்கரவர்த்தி. டாக், நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். ஒரு புத்திசாலி பொண்ணுக்கு தகப்பனா இருக்கிறதுக்காக. You see, எங்க ஏர் ஃபோர்ஸ் ஆபீசர்களிலேயே ஒரு திறமையான ஆபீசரை உங்க மக தேர்ந்தெடுத்திருக்க. I mean Ashok.
You see, கொஞ்ச நாள் சந்திப்பிலேயே அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் லவர்ஸ் ஆயிட்டாங்க. ஐ மீன் கிளாஸ் லவர்ஸ். Excuse me, sir. Yes. The time is 7 o'clock. Oh, thank you. Mr. Ashok, விருந்தாளிகள்லாம் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோ. I mean all the guests. சிவகாமியை மட்டும் இல்ல. Ladies and gentlemen, and the officers of the Indian Air Force, happy birthday to Air Commodore Chakravarti. Well, that's myself. எனக்கு நீங்க வாழ்த்தோ ஆசையோ சொல்றது அவ்வளவு முக்கியம் இல்ல. ஐ மீன், எத்தனையோ இன்னல்களை தாண்டி நான் இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டேன். ஆனா உங்க ஆசையை பெற வேண்டியவங்க உயிரே மதிக்காம நாட்டுக்காக போராடிட்டு இருக்காங்களே, இந்த இளம் அதிகாரிகள் தான். இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய இளம் வயசுல தாய் நாட்டை காக்கும் பணியில இவங்க வீர மரணம் அடையலாம், இல்ல வெற்றியோட திரும்பி வரலாம். என் பிறந்த நாள்ல தேசபக்தி மிக்க என் சகோதரர்களுக்கு நான் நல்லாசையை கூறுகிறேன். நீங்களும் வாழ்த்துங்க. விபத்தையோ மரணத்தையோ அவங்க பெரிசா மதிக்கிறது இல்ல. இதை பத்தி பிளைட் லெப்டினன்ட் அசோக் என்னை விட உங்களுக்கு விளக்கமா சொல்லுவார். காரணம், இப்பதான் அவர் ஒரு விபத்துல இருந்து திரும்பி வந்திருக்கிறார். அந்த விபத்துக்கு காரணமானவங்க அதோ நிக்கிறாங்களே, மிஸ் சிவகாமி. எக்ஸ்கியூஸ் மீ, மனித வாழ்க்கையில காதல்ங்கிறதும் ஒரு விபத்து தானே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், Flight Lieutenant Ashok has fallen in love. Let us give him a big hand. Come on. உன் காலுக்கு இருக்கிற வேகத்தை விட என் காதலுக்கு வேகம் அதிகம். எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டோம் பாத்தியா? என் முகத்தை முடிக்கிறேன். என் கண்ணால பார்த்த உங்க உருவம் என் இதயத்துல பதிஞ்சிடுச்சான்னு பாக்குறேன். இதை என்ன சொல்லுது? இவரை விடாதேன்னு சொல்லுது. அவரை விட்டாலும் நீ விலகாதேன்னு சொல்லுது. எப்படி விலக முடியும் சிவகாமி? இதயம் ஒரு விசித்திரமான வீணை. ஏதாவது ஒரு ராகத்து மேல ஆசை விழுந்துச்சுன்னா அந்த ராகத்தை பாடிக்கிட்டே இருக்கும். நிஜமாவா? இப்ப என் இதயத்துல ஒரே ராகம், ஒரே கீதம். அது என்ன தெரியுமா சிவகாமி? என் இனியவளே. உண்மைதான் சிவகாமி. என் வார்த்தையில் உனக்கு சந்தேகமா இருந்தா அதோ என் இதயத்தை பிரதிபலிக்கிறேன் அந்த களங்கமில்லாத பனிமலையை கேள். நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உனக்கு தெரியும். இனியவளே என்று பாடி வந்தே, இனியவளே என்று பாடி வந்தே, இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன். இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள், இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள். இனியவனே என்று பாடி வந்தேன், இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன்.
உன்னை தேடி வரும்போது கண்ணில் என்ன நாணமோ குணம் நான்கு உருவான பெண்மை இந்த மோகமோ திருநாள் வரும் அதோ பார் தருவார் சுகம் இதோ பார் திருநாள் வரும் அதோ பார் தருவார் சுகம் இதோ பார் பொன் மாலையில் பூமாலையாய் நெஞ்சில் சூடவோ 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 இனியவனே என்று பாடி வந்தேன் இனி அவன்தான் என்று ஆகிவிட்டேன் தானாட்டிடும் நெஞ்சம் தன்னை தங்கம் என்றாரோ பாராட்டிடும் இன்பம் தன்னை மங்கையே கண்டாளோ நினைத்தாலும் சுகம் தானே இந்த நெஞ்சின் காரியம் கொடுத்தாலும் நலம் தானே என்னை கொஞ்சம் ஓவியம் இதழா உடல் அளந்தான் இவளோ தன்னை மறந்தாள் இதழால் உடல் அளந்தான் இவளோ தன்னை மறந்தாள் ஏன் என்பதை யார் சொல்வது எங்கும் மௌனமே 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 இனியவளே என்று பாடி வந்தேன் இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன் இன்பமெல்லாம்